Artful Arts சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த பேப்பர் பிளேட்லேருந்து ரொம்ப அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான ஹோம் டெக்கராகவும் கூடவே உங்களுடைய கதவில், அதாவது என்ட்ரன்ஸில் இதை பார்த்த உடனே எல்லாரும் வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் பிளேட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேப்பர் பிளேட் இல்லாதவங்க கார்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு காம்பஸ் எடுத்துகிட்டு அதில் ரவுண்டாக இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா பேப்பர் பிளேட்டில் நமக்கு அனீவனாக இப்படி இருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லா பேப்பர் பிளேட்லையும் நம்ம டோட்டலி 6 பேப்பர் பிளேட் எடுத்துக்க போகிறோம். இந்த 6 பேப்பர் பிளேட்டை வச்சு உங்கள் வாசலை எவ்வளோ அழகாக்க போகிறோம் தெரியுமா? தொடர்ந்து பாருங்கள். ஸோ இது நம்ம சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணலாம். ஸோ இருக்கிற 6 பிளேட்லையும் இதே மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பேப்பர் பிளேட் ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம், 4 பேப்பர் பிளேட்டை ஒன்றா ஒட்டிக்கோங்க, இல்லை 3 பேப்பரும் ஒன்றா ஒட்டிக்கோங்க. திக்கான பேப்பர் பிளேட்னா ஒரே ஒரு பிளேட் போதுமானது. அடுத்து இதில் அந்த சைட்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம மேங்கோ எல்லோ கலர் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறோம். இது நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து பேங்கில் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளாத்தை எடுத்துக்கோங்க. இது நம்ம வேஸ்ட் கிளாத்தாக கூட இருக்கலாம், ஆனால் பேட்டர்ன்டு வேஸ்ட் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. பிளெயின் வேஸ்ட் கிளாத் வேண்டாம், அதில் இந்த மாதிரி சர்க்கிளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம காம்பஸில் வரைஞ்சோம் இல்லையா, அதே சர்க்கிள் ஷேப் தான். இப்போது இதில் ஃபுல்லாக நம்ம எய்தர் ஃபேப்ரிக் க்ளூ இல்லைன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக் க்ளூ துணிக்கு ஒட்டுறது, ஃபெவிபாண்டும் துணிக்கு ஒட்டுறது இல்லை, ஆனால் துணிக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது இதில் வளையல் நம்ம வைக்க போகிறோம். எப்போவுமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணும் போது இன்னர் சைடுக்கு வர மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் தெரியும் சரிங்களா, துணிக்கு ஒட்டும் போதே ஸ்டெயின்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஆப்போசிட் சைட்ஸை இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த துணி நமக்கு ஸ்டிஃபாக அப்படியே கிடைக்கும், இல்லைனா அப்படியே வழுக்கிட்டு போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக, இல்லைனா அன்ஈவனாக நமக்கு கிடச்சிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அழகாக இந்த மாதிரி ஒட்டிடுறோம். ஸோ நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸில் ஆரம்பத்தில் வளையல் வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பண்ணியிருந்தோம். அது டாப் கிளாஸ் ஹிட்டான வீடியோ. ஸோ அதே துணி தான் இன்னமும் வச்சுருக்கேன் நான் காலியாக்காமல். ஸோ அந்த வேஸ்ட்டு கிளாத்லேருந்து தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபெவிபாண்ட் எடுத்து இதுலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இதை அப்சைட் டவுனாக டேர்ன் பண்ணி இந்த பேப்பர் பிளேட்டில் நடுவில் இந்த மாதிரி ஒட்டிடுறோம். ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி தான் மீதி இருக்கிற 6 பிளேட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். அதாவது மீதி இருக்கிற 5 பிளேட்டில். ஸோ எல்லோ கலர் அடித்தாச்சு, வளையல் வச்சு கிளாத்தை ஒட்டியாச்சு. இந்த மாதிரி அழகாக ஈவனாக 6 பிளேட்ஸும் நமக்கு இப்படி கிடச்சிடும். அதனால தான் உங்களை பேட்டர்ன்டு கிளாத் யூஸ் பண்ண சொன்னேன். நீங்கள் பிளெயின் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுக்கு ஒரு டெக்ஸ்சர் இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை இப்படி சைட்ஸில் நம்ம பூவினுடைய பெட்டல்ஸ் மாதிரி அழகாக இப்படி பண்ணிடுறோம். ஸோ வயலட்னா ரெட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து ப்ரௌன் கலரை இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டல்ஸ் வரா மாதிரி நம்மளுடைய இங்கு பென்னுடைய நிப் இருக்கும் இல்லையா, எக்ஸாக்டாக அந்த ஷேப். ஸோ நெக்ஸ்ட் மெட்டாலிக் கலர் இருக்கு இல்லையா, அதில் போல்கா டாட்ஸ் மாதிரி இப்படி நம்ம டாட்ஸ் வச்சுடுறோம் சுற்றி, அதாவது பேப்பர் பிளேட் முழுக்க அந்த சைட்ஸில். ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நல்ல பேரட் க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த க்ரீன் எடுத்து இதில் ஃபுல்லாக நம்ம இப்படி வச்சிடுறோம். ஸோ இந்த டாட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா இப்படி அழகாக வச்சிட்டோன்னா இது ரொம்ப யூனிஃபார்ம் அண்ட் யூனிக்காக நமக்கு கிடச்சிடும். ஸோ ஃபுல்லாக நம்ம இப்படி வச்சாச்சு. அடுத்து நம்ம மிரர் எடுத்துக்கலாம். மிரர் இல்லாதவங்க என்ன பண்ணுறது, கவலையப்படாதீங்க. நம்ம சாக்லேட் ராப்பர்ஸினுடைய இன்னர் சைடு இருக்கு இல்லையா, சிப்ஸ் பேக்ஸினுடைய இன்னர் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு மிரர் திலகம் ஷேப் இல்லை டைமண்ட் ஷேப் மிரர் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க, நான் ஒட்டுற மாதிரியே. ஸோ மிரர் அப்படின்றது நம்ம கோட்டா ஸ்டைல் டோர் பந்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பண்ணுற இந்த கிராஃப்ட் குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ். இந்த பொருளுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா அது எவ்வளோ விலை இருந்தாலும் வாங்கிப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்டில் நம்ம வீட்டில் பண்ணுறோம். இப்போ டீப் ரோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெட் கலரில் மிரர் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு சைட்ஸில் இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறோம். சிம்பிளான டாட்ஸ் தான் நம்ம வைக்கிறோம், ஆனால் அந்த பேப்பரினுடைய, அதாவது அந்த பேப்பர் பிளேட்டினுடைய அழகு எப்படி மாறுது அப்படின்றத பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஆர்ட் அப்படின்னா நம்ம என்ன க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணி அதை அழகாக மாற்றுறோம் அப்படின்றதுல தான் அந்த ஆர்ட்டினுடைய அழகும் நமக்கான சக்ஸஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிங்க் கலர் எடுத்துகிட்டு அழகாக டாட்ஸ் இப்போ கொடுத்தாச்சு. லைம் yellow கலர் எடுத்துகிட்டு அந்த பிங்க்கு கீழே இந்த மாதிரி நம்ம டாட்ஸ் வச்சிடலாம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம பிளேட் எடுத்தோம், துணி வச்சு பேங்கிள் வச்சு இப்படி பண்ணிவிட்டு பெயிண்டிங் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த மாதிரி இந்த ஃபேப்ரிக் பெயிண்டில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டாட் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம். இதே மாதிரியே எல்லா பிளேட்டையும் நம்ம அழகாக வரைஞ்சி
கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்ப அழகாக இந்த மாதிரி கிடச்சிடும். ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரே மாதிரி பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு போல்கா டாட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அடுத்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை எடுத்து அது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷீட் ஒன்றா சேர்ந்து நியூஸ் பேப்பராக எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லாதவங்க வேறு ஏதாவது வேஸ்ட்டு பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கார்ட்போர்ட் இருக்கும் இல்லையா, கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க, சீப் அண்ட் பெஸ்ட். ஸோ எடுத்துகிட்டு அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்துடுறேன். கார்ட்போர்ட்னால் உங்களுக்கு கம்மெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை, பட் ரொம்ப லென்த்தியாக வேணும். ஸோ தட் 2 கார்ட்போர்டை இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நான் நியூஸ் பேப்பரே 2 தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை ஒன்றோட ஒன்று இப்படி உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ண போகிறேன். மேல் பக்கமாக ஒட்டினோன்னா நமக்கு ரொம்ப ப்ரொட்ரூட் ஆகி தடுப்பாக ஏதோ ஒன்று இருக்கா மாதிரியே தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ள இந்த மாதிரி ஒரு கேபிளை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா நமக்கு இது வந்து ரொம்ப அப்படியே அகலமாக தெரியாது, ரொம்ப அப்படியே புடைப்பாக மேலே ஒரு விஷயம் இருக்கா மாதிரி தெரியாது, அப்படி ஈவனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீட்டு கதவு இருக்குது இல்லையா, அதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு, அதாவது கதவுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா தோரணம் கட்டுறது, அதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அது ஒரு நூலில் எடுத்துகிட்டு அந்த நூல் வச்சு இந்த மாதிரி பேப்பரில் பண்ணிவிட்டு பேப்பர் பிளேட்டுக்கு பின்னாடி ப்ளஸ் இந்த நியூஸ் பேப்பரில் நான் இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் ஃபெவிபாண்டை இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த 6 பேப்பர் பிளேட்ஸுமே அழகாக இப்படி ஒட்டிட்டேன். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு யூனிக்காக, ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு துணிக்கு ப்ளவுஸ்க்கெல்லாம் ஒட்டுற இந்த ஜரி இருக்குது இல்லையா, இது கடையில் 30 ருபீஸ்க்கு இல்லை 60 ருபீஸ்க்கு கிடைக்கும் அளவை பொறுத்து. அதை இந்த மாதிரி ரிப்பன் வச்சு கோன் மாதிரி மடிச்சிடணும். ஒரே ஒரு டர்ன் தான், அந்த ஒரு டர்ன் பண்ணாலே இது அப்படியே ரிப்பன் மாதிரி கிடச்சிடும். இதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஃபெவிபாண்ட் இதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து மடக்கிடணும். அப்படி மடக்கிட்டோன்னா ரொம்ப அழகான இந்த கோன் அப்படின்றது நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய கோன் இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அடுத்து ஊசி நூல் இருக்குது இல்லையா, அதையும் எடுத்துக்கோங்க. அந்த ஊசி நூலை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 பேர்ல் எடுத்துக்கோங்க. பேர்ல் இல்லாதவங்க ஹவு டு மேக் பேர்ல் அட் ஹோம் அப்படின்ற வீடியோ நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோ செக்ஷனில் போய் பார்க்கலாம். 2 வீடியோ பண்ணியிருக்கேன், 2த்தையுமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று மைதா மாவு யூஸ் பண்ணி, இன்னொன்று க்ளே யூஸ் பண்ணி. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 10 பேர்ல்ஸ் வச்ச இந்த ஹேங்கிங்கை அப்படியே நம்ம இதில் சேர்த்து இந்த மாதிரி வச்சிடுறோம். இப்போ எக்ஸஸாக கொஞ்சம் பேர்ல் அண்ட் பீட்ஸ் மட்டும் இதில் சைட்ஸில் ஒட்டியிருக்கேன். ஆப்ஷனல் தான் இது, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி மாற்றிக்கலாம். சாட்டின் ரிப்பன் இருந்துச்சுன்னா சாட்டின் ரிப்பனை ரோஸ் மாதிரி பண்ணி கூட நீங்கள் வச்சிடலாம். ஸோ அடுத்து இந்த மாதிரி நம்ம உள்ளன் த்ரெட்டில் இந்த புல்புல் மாதிரி பண்ணி அதுலேயும் 10 பேர்ல் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னரில் மட்டும் கட்ட போகிறோம். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி, இது மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக அடிஷ்னலாக இந்த பியூட்டிஃபுல்லாக இதை மாற்றுறதுக்காக. ஸோ அழகான ஒரு டோர் ஹேங்கிங் நம்ம வீட்லேயே இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ ரொம்ப கிராண்ட் லுக்கில் பார்க்குறதுக்கே அழகாக ராயலாக நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் சிம்பிளான பேப்பர் பிளேட் வச்சு பண்ணோன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஸோ இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இதில் நம்ம எல்லோ கலர் புல்புல் வச்ச அந்த நூல் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து ஒட்டிடுங்க பேக் சைடில். அப்படி ஒட்டினீங்கன்னா தான் அந்த ஹேங்கிங் அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.